வணக்கம் நண்பர்களே, சற்று முன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பான மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாகி இருக்கிறது. உரிமை தொகை திட்டம் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கு. மறக்காம இப்பவே இந்த ஒரு வீடியோக்கு தயவு செஞ்சு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது வரும் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் விடுபட்ட மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளது. திருவள்ளூர் மத்திய மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆவடி சட்டமன்ற தொகுதிக்கான ஒன்றிய, நகர, பகுதி, கிளை, வார்டு மற்றும் பாகங்களுக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட இளைஞரணி நிர்வாகிகளுக்கான அறிமுக கூட்டம் நேற்று நவம்பர் 24ஆம் தேதி நடைபெற்றது. இதில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட மற்றும் புதிதாக விண்ணப்பித்த தகுதியுள்ள பெண்களுக்கு டிசம்பர் 15, 2025ஆம் தேதி முதல் மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கப்பட உள்ளது என்று அறிவித்துள்ளார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த செப்டம்பர் 15, 2023 அன்று தொடங்கப்பட்டு இதுவரை சுமார் 1,14,00,000க்கும் அதிகமான பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் இப்போது வரை சுமார் ரூபாய் 30,000 கோடி மகளிர் உரிமை தொகையாக வழங்கப்பட்டு உள்ளது. ஒவ்வொரு மகளிருக்கும் இதுவரை சுமார் ரூபாய் 26,000 ரூபாய் வழங்கப்பட்டு உள்ளது. இந்த சூழலில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் சுமார் 28 லட்சம் புதிய விண்ணப்பங்கள் மகளிர் உரிமை தொகைக்காக பெறப்பட்டு உள்ளன. இந்த விண்ணப்பங்களை வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலம் நவம்பர் 30, 2025க்குள் ஆய்வு செய்து தகுதியுள்ள பயனாளிகளுடைய பட்டியல் இறுதி செய்யப்படும். எனவேதான் தகுதியான புதிய பயனாளிகளுக்கு வரும் டிசம்பர் 15, 2025 முதல் மாதந்தோறும் ரூபாய் 1000 அவர்களுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்த பெண்களுக்கு ஒரு குட் நியூஸ் வெளியாகி இருக்கிறது. மாநிலம் முழுவதும் விண்ணப்பித்த பெண்களுக்கு ஒரு முக்கிய மெசேஜ் அனுப்பப்பட்டு வருகிறதா, அதை குறித்து இப்போது பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட பெண்களுக்கு ஒரு வாய்ப்பை அண்மையில் கொடுத்திருந்தது. தகுதியுள்ள பெண்கள் இந்த திட்டத்தில் சேரலாம் என அறிவித்தது. அத்துடன் அனைத்து பெண்களும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மிகவும் எளிமையாக விண்ணப்பிக்கும் வகையில் ஒவ்வொரு தாலுகாவிலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்பட்டன. இந்த முகாம்களில் மாநிலம் முழுவதும் 28 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் விண்ணப்பம் செய்திருந்தனர். அந்த விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனையும் ஊராட்சி வாரியாக நடந்து தகுதியான பயனாளிகள் இறுதி செய்யப்பட்டு வருகின்றனர். அதாவது இறுதி செய்யப்பட்ட பெண்களுக்கு அரசு சார்பில் வங்கி கணக்கிற்கு ₹1 அனுப்பப்படும். ஏனென்றால் கடந்த முறையும் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட பெண் பயனாளிகளின் வங்கி கணக்கிற்கு முதலில் ₹1 தான் அனுப்பப்பட்டது. அப்படி யாருக்கெல்லாம் இந்த ₹1 மெசேஜ் வருகிறதோ அவர்கள் எல்லாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் என பெண்கள் அறிந்து கொள்ள முடியும். சிலருக்கு மெசேஜ் வராமல் கூட இருக்கும். அவர்கள் வங்கி கணக்கை சரிபார்க்க வேண்டும். ஏனென்றால் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் போது வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை சிலர் கொடுக்காமல் இருந்திருப்பீர்கள். ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண், வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணும் வேறு வேறாக இருந்தால் அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ₹1 அனுப்பப்பட்ட மெசேஜ் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை மெசேஜ் வரவில்லை என்றாலும் பதற்றமடைய வேண்டாம். இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. படிப்படியாக பயனாளிகள் இறுதி செய்யப்பட்டு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பரிசோதனை முறையில் ₹1 அனுப்பப்படும். இறுதியாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்ததைப் போல வரும் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் புதிதாக இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்ட பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும். எனவே தமிழ்நாட்டு பெண்களுக்கு, குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு இனி குட் நியூஸ் தான். ஒருவேளை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் அந்த பெண்களுக்கு மேல்முறையீடு செய்யவும் அரசு வாய்ப்பு கொடுக்கும். எனவே மக்களை காத்திருக்கவும். மேலும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் கூடுதலாக எவ்வளவு பேர் பயன் அடைவார்கள் என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட 1-2 லட்சம் பெண்கள் மாதந்தோறும் இந்த உரிமை தொகையை பெறுகிறார்கள். மேலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக வரும் டிசம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மேலும் பல பெண்களுக்கு நிதி வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு மாவட்டத்திற்கு 30,000-50,000 பேர் வரை கூடுதலாக இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட வாய்ப்புகள் உள்ளன என்று கூறப்படுகிறது. மாவட்டங்களின் மக்கள் தொகைக்கு ஏற்றபடி சில மாவட்டங்களில் புதிய பயனாளிகளுடைய எண்ணிக்கை 20,000 வரை இருக்க வாய்ப்புகள் உள்ளன. விடுபட்டோர் எல்லோருக்கும் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும்.
கடும் பொருட்செலவிலும் கூட மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் ராணிப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதற்கிடையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 டாஸ்மார்க்கிற்கு நேரடியாக செல்கிறதா என்ற ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது. அதாவது தமிழ்நாடு அரசானது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு கீழ் கிட்டத்தட்ட மாதந்தோறும் 1,15,00,000 பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கி வருகிறது. மேலும் பல லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தில் புதிதாக சேர்க்கப்பட உள்ளனர். இந்த சூழலில் இந்த பணத்தை மக்கள் நேரடியாக டாஸ்மார்க்கிற்கு கொண்டு செலவு செய்கிறார்கள் என எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்த நிலையில் அதற்கு தமிழ்நாடு அரசு முழு விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் மாநில திட்டக்குழு ஆய்வு நடத்தி ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அரசு வழங்கும் 1000 ரூபாயை எதற்காக செலவழிக்கிறார்கள் என்ற விவரம் தெரியவந்து உள்ளது. மிகவும் ஏழ்மையான நிலையில் இருக்கும் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் மருத்துவ செலவுக்கும் மருந்துகள் வாங்குவதற்கும் தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 பெரும் உதவியாக இருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் மாநில திட்டக்குழு ஆய்வின்படி தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் 39% பயனாளிகளும் நகர்ப்புறங்களில் 35% பயனாளிகளும் மகளிர் உரிமை தொகை பணத்தை மருந்துகளை வாங்குவதற்கு பயன்படுத்துவதாக தெரியவந்து உள்ளது. வறிய நிலையில் இருக்கும் குடும்பங்கள் தங்களுக்கு பிடித்தமான உணவுகள், ஆரோக்கியமான காய்கறிகளுக்கு கூடுதல் செலவு செய்கின்றனர். குழந்தைகளுக்கு பிடித்த உணவுகளை சமைத்துக் கொடுக்க இந்த 1000 ரூபாய் பெரிதும் உதவியாக இருக்கிறது என்றும் கூறியிருக்கின்றனர். மேலும் இந்த 1000 ரூபாயை கொண்டு அதிக காய்கறிகள், அதிக மளிகை பொருட்கள், தரமான அரிசி மற்றும் அதிக பால் ஆகியவற்றை தங்கள் குடும்பங்களுக்கு பெண்கள் வழங்குகின்றனர். அதாவது மேலும் கடன்களை திருப்பி செலுத்துவதற்கும், எல்பிஜி சிலிண்டர் வாங்குதல், மொபைல் போன்களை ரீசார்ஜ் செய்தல், பெண்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் அரசு கொடுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகையை பயன்படுத்துகின்றனர். விரும்பிய இடங்களுக்கு பயணிக்கவும் தேவையான மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கும் தமிழ்நாடு அரசின் உரிமை தொகை பேருதவியாக இருப்பதாக பெண்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தகவல் எல்லாம் மாநில திட்டக்குழு நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. எதிர்க்கட்சிகள் வெறுமனே டாஸ்மார்க்கிற்கு மட்டுமே மகளிர் உரிமை தொகை செல்கிறது என குற்றச்சாட்டு வைத்து வரும் நிலையில் அந்த விமர்சனங்களுக்கு பதிலடியாக மாநில திட்டக்குழுவின் ஆய்வறிக்கை அமைந்துள்ளது. உரிமை தொகை திட்டம் தொடர்பான மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட்டுகள் அனைத்தும் ஒருபுறம் இருக்க, சற்று முன் அரசு அடுக்குமாடி குடியிருப்புகள் காலியாக இருப்பது குறித்த மிக முக்கிய அப்டேட் வெளியாகி இருக்கிறது. அதாவது நகர்ப்புற மக்களின் தேவைக்கேற்ப சென்னையை போன்று தமிழ்நாட்டின் மாநகர பகுதிகளில் பல்வேறு இடங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. மறைந்த முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் நகர்ப்புறங்களில் வசிக்கும் ஏழை மக்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாழ்வதற்காக அடுக்குமாடி குடியிருப்புகள் உருவாக்கப்பட்டன. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரும்பாலி பகுதியில் கட்டப்பட்ட 430 அடுக்குமாடி குடியிருப்புகள் கொண்ட வீடுகளில் இதுவரை 130 பேர் மட்டும் முழு பங்களிப்பு தொகையை செலுத்தி குடியேறி உள்ளனர். அதாவது எஞ்சிய 300 வீடுகள் கடந்த பல மாதங்களாக காலியாக உள்ளன. இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் கூறியதாவது என்னவென்றால், திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 9 வட்டங்களில் ஏராளமான மக்கள் வீட்டு மனைக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கும் விண்ணப்பித்து காத்திருக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் தொழில் நகரம் என்பதால் இங்குள்ள தொழிலாளர்களின் உச்சபட்ச கனவு சொந்த வீடுதான். இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் தொக்கலூரில் அடுக்குமாடி குடியிருப்பு சுமார் ரூபாய் 1,50,000 லட்சம் என்றால், வீரபாண்டி பகுதியில் உள்ள குடியிருப்பின் விலை வேறு மாதிரியாக இருக்கும். தற்போது பல்லடம் பெரும்பாலியில் பங்களிப்பு தொகை ரூபாய் 3,09,200 என்பதால் பலரும் முழு தொகையை ஒரே தவணையில் செலுத்தி குடியேற முடியாத நிலையில் உள்ளனர். அவர்கள் பாதி தொகை செலுத்தினால் எஞ்சிய தொகைக்கு கடன் வசதி செய்து தந்தால் அனைவரும் பயன்பெறுவார்கள். அதேபோல் குடியிருப்பு சங்கங்கள் மூலம் தொடர்ச்சியாக அடுக்குமாடி குடியிருப்பில் குப்பை எடுப்பது தொடங்கி சாக்கடை கால்வாய் தூர்வாருவது மற்றும் பிற அடிப்படை விஷயங்களை தொடர்ச்சியாக செய்தால்தான் குடியிருப்பு முழு சுகாதாரத்துடன் இருக்கும். இதில் அரசு அதிகாரிகள் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றார்கள். இதுகுறித்து திருப்பூர் நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய அதிகாரிகள் கூறும்போது, பல்லடம் பெரும்பாலியில் 300 வீடுகள் காலியாக உள்ளன. பல்லடம் பகுதியில் 700 பேர் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு கேட்டு விண்ணப்பம் செய்துள்ளனர். ஆனால் பங்களிப்பு தொகை ஒரே தவணையாக யாரும் முழுமையாக செலுத்தாததால் இன்னும் குடியேறவில்லை. முழு தொகை செலுத்திய 130 பேர் தற்போது குடியிருந்து வருகின்றார்கள். பங்களிப்பு தொகை ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தொகையில் இருக்கும் என்றனர். இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த
வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டா தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.